மூர்த்தனா தெரியவில்லை. நம்முடைய அண்ணன்மார்களை தேடிக்கொண்டு வன வனாந்தரமாக போய் கொண்டிருக்கும் போது யாரோ 7 பெண்களோடு யாரோ ஒருவர் அழுது புலம்பிக்கிட்டு ஐயோ போச்சான்னு வராரு. சாமி சாமி நீங்க யாரையா எந்த ஊரு? காரிய கரிய சொல்லு சாமி ஐயாருக்கு எத்தனை ராஜமலை இப்பேற்பட்ட லட்சணம் பொருந்திய பெரிய ஒரு சாமி தேவரை போல் தெரிகிறது. அழுது புலம்பிக் கொண்டு இந்த அத்துவன காலகத்திலே இந்த பெண்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வரீங்களே சுவாமி. யார் ஐயா நீங்கள்? நான் யார் என்பதை தெரிவிக்கின்றேன். என்னை யாரும் கேட்பாரற்றவர் என்று நினைத்து அழுது புலம்பி வந்து அந்த ஆண்டவன் அருளால் உங்களை கண்டு நீங்கள் யார் சுவாமி? அறிவிக்கிறேனப்பா. அப்ப அந்த பொண்ணு ஆடுமல்லா தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கி வரக்கூடிய பொன்னுலகத்து வேந்தன் தேவேந்திர மகாராஜன் என் பெயர். தேவேந்திரா? உண்மைதானப்பா. தந்தையே கண்மணி என்னை யார் என்று தெரிகிறதா? தெரியவில்லையப்பா. அப்பா செல்வமே, பூலோகத்திலே அதாவது குந்தமாதேவியினுடைய நடுபிறந்த நாயகன் தேவ இந்திரனுடைய அருளால் பிறந்தேன். நான் தான் காண்டா வனமரித்த காளையான அர்ஜுன மகாராஜ தந்தையே. அப்பா கண்மணி, அப்ப வந்து பொண்ணு திருவடிக்கு போட்டி செய்து யாரு
ஏவலாக இந்திரன் தேவேந்திர மன்னன் கண்ணு. என்னுடைய தந்தையார் ஆ, யாவர்களுக்கெல்லாம் அதிபதி. அப்பேற்பட்ட நீங்க செல்வரு. அழுத கண்டு சிந்தனையோட இந்த நாட்டிய மதர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு எல்லாரும் அழுதுகிட்டு வருகிற என்ன பாச்சு? ஆனால் கண்ணு, வழக்கம் போல் மாதம் ஒரு முறை தேவர் சபை கூடுவது வழக்கம். அப்படி இருக்க இன்றைய தினத்திலே தேவர் சபையிலே மாதர்கள் எல்லாம் நடினம் புரிய உன்னுடைய மாதாவும் நானும் சப்ரபஞ்ச கூடத்திலே அமர்ந்திருந்து சரி. வேடிக்கை பார்த்தோம். தேவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். காலக்கையை நிவாசகர் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் 3,60,00,000 அரக்கர்கள் வந்து இந்த சிம்மாசனமே எனக்கு, காமதேனு எனக்கு, கற்பக விருட்சகம் எனக்கு, ஐராவதம் எனக்கு, சிந்தாமணி எனக்கு என்று சொல்லி எங்களை அத்தனை பேர்த்தையும் அடித்து துரத்து விட்டார்கள். 3,60,00,000 காலகாய நிவேத கமிஷர்கள். ஆம் செல்வமே. அப்பா கண்மணி, அவனுக்கு நேரம் கட்டுக்குச்சு. அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கானுவ. அந்த நேரத்துக்கு சரியானபடிக்கு நானும் உனக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். இன்னைக்கு அந்த அரக்கர்களா இந்த அர்ஜுனனா உங்களுடைய கஷ்டத்தை நான் தீர்த்துக்கிறேன். செல்வமே, அப்பா இதற்கு தான் நம்பினவர்கள் கெடமாட்டார்கள். அப்படி இருக்க அடித்து துரத்தினால் மீண்டும் அதாவது வருகிறார்கள். அப்படியா? சூறையாடி பண்ணாத கொடுமை செய்து விட்டார்கள். அந்த நஜ வச்சாக்கிறீங்களே ஒருபடி நானா அவளோட தேவலோகம் போல பாத்துக்கலாம். நீ முன்னாடி போ. பாருங்கள். ஒன்னு பொண்ணுலாங்க தன்னை தேடி காண்டி வரும் கண்ணனுக்கு யாரு தன்னை தேடி யார் வதையத்தான் நடத்தியோ, யார் வதையத்தான் நடத்தியோ. கொஞ்சம் அடிக்க புயலோட கண்மணி எங்க இருக்கானுவ? அதுவோ வந்து கொண்டே இருக்கிறார்கள். 3,60,00,000 காணக்கையர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த குண்டாருக்கிறவன் யாரு? அவன் தான் இதற்கெல்லாம் மூல காரணம். தலைவன். 2வது தலைவன் இவன். இந்த புலத்தகாரன் 3 கோடி பேருக்கு அவன் தலைவன். 60,000 பேருக்கு இவன் தலைவன். இவனுக்கு தானா? இவனுவ பின்னால இன்னும் வந்துகிட்டே இருக்கானு. பின்னாடி எல்லாம் குந்திருக்கிறது பூரா இவனுடைய பட்டாளமா? அதாவது தம்பிமார்கள். இவனுல அடிக்கிற அடியில அது உனக்கு திருக்கு மூத்திர வரணும். ஒருவரை கூட உயிரோடு விடக்கூடாது. அங்க போடா கொப்பரக்கா தலையா சண்டைக்கு இந்திரமண்டா விட்டு போறீங்களா? எல்லாம் அடி வாங்கி சாவுறீங்களா? இந்திரா அந்த போயிருங்க.
பொன்னுலோகத்தாண்டு வரக்கூடிய இந்திர தேவனே அடிபட்டு ஓடி போயிட்டான். சரி, நீ யாரா வந்து எங்களை போக சொல்ல? டேய், உயிர் வேண்டுமானால் ஓடிவிடுங்க. இல்ல இவனா என்கிட்ட குத்துப்பட்டு சாவ போறீங்க. உன்னை பார்த்தா ராஜமுகமா தெரியுது. மிக அழகாக இருக்கிறாய். எங்க கையில சாகாத வந்த வழி விட்டு வராத வழி ஓடி போனா. அப்படியா? வாங்கடா, போதி பார்த்துக்கலாம். பார்க்கலாம். போடா. அட நடக்குதா சண்டை? காண்டாவனம் அறித்த காளையன் தேவயத்தனுடைய மகன் தேர்பஜய அர்ஜுனன். டேய் சண்டாளடே, ஏய், சின்ன சின்ன முடியினால இவ்விடத்திலிருந்து ஓடிவிடு. நீங்க ஓடுறீங்களா சாவுறீங்களா? முட்டையா என் தம்பியை கொள்ற பாத்துக்கிறேன். ஆம்பளை இருந்தா என் தம்பியை கொள்ற பாத்துக்கிறேன். நீ யாரா வாழ பாக்க வாழ இன்னும் மட்டும் பார்த்துட்டு வாடா வாடா. அது நடந்துயா சண்டை? ஒரே ஒரு வாய்ப்பு. வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்னப்பா? சாமி ஆட்டுப்பால் குடிச்சிருக்கிறேன், மாட்டுப்பால் குடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி மிருகத்து பால் குடிச்சதே இல்ல. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சாமி, குடிச்சுக்கிறேன். மந்திரி ஐயா, என் கூடவே இருக்கிறவன். ஆமாங்க, கொச்சு போட்டு கட்டி வச்சிருக்கான். பிச்சுட்டு பிச்சு விட்டு குடிச்சு பண்றேங்க. போடுறாங்கண்ணே. ஆடி சேட்டை பண்ணிச்சு. என்ன உழுவுன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு ஒடிச்ச கையிலே விசறோம். முன்னாடி கொண்டு வர மாட்டேன். அதெல்லாம் வச்சிருக்கிறேன். கொடு.
ஏதாவது முகஞ்சுக்கிட்டு இருந்தா கொண்டு அடிக்கிறேன்னு பாக்கறதா அடிக்க மாட்டேன். கம்மனு மூடிக்கிட்டு நின்னு அடிக்க ஓ மாட்டேன். ஓ ஓ ஏய் சிரிச்சிடுறியா ஏய், ஓ இங்க வாடா. ஏய், இங்க வாடா. ஏய் பாருங்க மாடு மெல்லுது ஓ ஏய், இருடா. ஓ பாருங்க இருடா. ஓ கடைசி ஆசை போனாலும் ஏய், இங்க பாருடா. இங்க பாரு இவ்வளவு நேரம் நானும் பொறுமையா இருந்தேன். இப்ப ஒழுங்கா வந்து நிக்கிறியா? சரி சரிப்பா இங்க வா வா வா. ஓ ஓ ஓ வாயை வச்சே முடிச்சுக்கடா. சரி ஏய், ஐயா அடிக்குதுங்க உதைக்குதுங்க மாடு மாடு உதைக்குதுங்க. சண்டி மிரண்டா, சண்டி மிரண்டா, சண்டி மிரண்டா, காடு கொள்ளாது. ஐயோ கருமாந்திர முடிச்சுவேன். அது உதைக்கிற உதையிலேயே எதுவுமே வர மாட்டேங்குது. டேய், என் தமையன்மார் என் 3,60,000 சேனாசன்களை கொண்டாய். எல்லாரும் கத்திக்கிட்டு வாரு செத்து போயிட்டானோ பண்ணி இருக்கிற மாதிரி நீ ஒண்டிதான் இருக்க. ஏய் ஓடி போயிரு. ஓடி பிழைப்பவன் நான் அல்ல. ஏய், செத்தாரி நேரத்துல உசுறு போனாலும் போ, எங்க ஒண்ணு மகாராஜா? உசுறு போகணும், ஏன் உசுறு போகணும்? மகாராஜா ஓய். விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை கறி வேணும் ஏங்க, அது கத்திரி முடிச்ச தேவையா இந்த காட்டை கொட்டைக்கே அவங்க அறுத்து போட்டான். ஏங்க இந்த முன்னாடி இருந்த ஜனையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க நான் சுட்டு தின்னுக்கிறேன் ஐயோ, அத அங்க கொடுத்துருங்க. எனக்கு இந்த ஒரு தொடையை மட்டும் கொடுத்துருங்க. ஒரு மாசத்துக்கு வச்சு ஓட்டிக்கிறேன். என்னன்னா ஏய், மூடிடுறா மகனே. ஏய், காளையாயா. ஏய், வாடா சண்டைக்கு. வா, வா. அட தோணி வைப்பா. பெரிய புழுத்து புழுத்தெல்லாம் போய் சேர்ந்துட்டான். தந்தையே, செல்வமே அப்பா, கண்மணி காளையாய நிபயவசர்களை ஆ, 3,60,000 அசுரர்களை கொன்று விட்டேன். ஆ, எங்க வந்தமா? அம்மா, எங்க போற? 3,60,000 அரக்கர்களை கொன்று குவித்து விட்டேன். ஆ, என்னுடைய அண்ணன்மார்கள் வருவார் என்று சரி. இந்த அர்ஜுனனை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். பாசுபதாஸ்திரம் பெற்று விட்டேன். ஆ, எனக்கு விடியறதுக்குள்ள நான் போயிட்டு வரேன்பா. அப்பா, ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்து முடிக்க இருக்கிறார். சுருக்கணும். என்னுடைய ஆசையை ஒரு 3:45 நாளின் நேரம் ஆகிலும் இவ்விடத்தில் அமர்ந்து விட்டு போகலாம். அப்படியா? ஆம் கண்ணே. எப்படி தந்தையே? ஆனால் ஆ, நான் எப்படி ஆ, இந்த சிம்மாசனத்திலே 32 படிக்கட்டு சிம்மாசனத்திலே அரசு புரிந்தேனோ அதை போல நீ அமர்ந்து ஆ. அரசு புரிய வேண்டும். இதோ என்னுடைய மணிமுடியை ஆ. சரி சொல்லுங்க. மணிமுடியை தருகிறேன். சரி. அமர்ந்து ஆ. 3:45 நாளின் நேரம் ஆ. நீ அரசு புரிவாய் கண்மணி. அப்பா, செல்வமே, தேவயந்திரன் தேவகோமான அமரக்கூடிய சிம்மாசனத்திலே ஆமா, இந்த தேர்வதை என அமர்ந்திருக்க வேண்டும். உண்மைதான். இது உங்களுடைய சந்தோஷம். என்னுடைய ஆசை அப்பா. அதனால ஆ. உங்களுடைய வார்த்தைப்படி ஆ. அமர்கிறேன். போடு. ஆனால் மாதர்களே, சாமி, எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீரோ இந்த சிம்மாசனத்திலே அதை போல என்னுடைய மகன் நான் அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கலாம். எனக்கு கொடுத்த மரியாதையை என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். பாக்கியமாடுங்கள். எங்க இருக்கிறாரு? இதோ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கலாம். ஆமா அப்பா, அப்பா, கண்மணி. சில்லறையாட்டம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. எப்படிதா? சண்டி மாடு மாதிரி ஓடக்கூடாது, விடியா கூடாது. அந்த 3 பேரும் திருத்தமா நாட்டி ஆட சொல்லு. மாதர்களே, ஆ. நீங்கள் என்னுடைய பிள்ளைக்கு எக்குறையும் இருக்கப்படாது. சிறப்பாக நடினத்தை நடத்த வேண்டும். அப்பா, 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 கண்மணி, ஒரே ஒரு ஆசை. இந்த தாயினுடைய குரலிலே பாட சொல்லுங்கள். ஆகட்டும் ஆகட்டும். நீங்கள் கொஞ்ச நேரம் நிறுத்துங்கள் தாயே. நீங்கள் இருவரும் சற்று நேரம் நடனம். ஐயா இந்தாங்க வாங்க
நாட்டியம் வெகு அழகு. இவர் பெயர் என்ன? என் பெயர் ரம்பை. அருமை அருமை. ரம்பையா? உங்கள் இடையே பரவாயில்லை. பரவாயில்லை. அம்மா சுவாமி, நீங்கள் யார் தாயே? என்னுடைய பெயர் மேனகை. மேனகையா? மேனகை கேட்ட மெல்லிய குரல் அம்மா. அம்மா தொண்டையில என்ன அடைத்து விட்டது என்றே தெரியவில்லை. நீங்கள் யார் அம்மா? உங்க வெக்க வெக்கமா வருது. ஐயோ, நீ ரொம்ப வெக்கப்படாத, என்னால தாங்க முடியல. நீங்கள் யார்? இவர்கள் யார்? உங்கள் பெயர் என்னம்மா? என்னுடைய பெயர் ஊர்வசி. கூர்வசியா? ஊர்வசி. அப்படியானால் மறுபடியும் தாயே உங்களுடைய குரலையே காட்டுங்கள். ராஜமகராஜன் என்று ராஜன் நீங்களே. ஐயா ராஜன் நீங்களே. அசையோடு ஓடி வந்து அணியவாறு சுவாமி. அசையோடு ஓடி வந்து அணியவாறு. தந்தையாருக்கு நிகராக எனக்கு முன்னே நடின நாட்டியம் புரிந்தீர்கள். அதனாலே உங்களுக்கு நான் வேண்டிய பரிசை அளிக்கிறேன். இதோ நீங்கள் இதை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை சன்மானமாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா உள்ளார வச்சு சொருவிக்க. சென்று பாருங்கள். எனக்கு ஒண்ணும் தரவே இல்லையே. இதோ உனக்கு தருகிறேன். நல்ல சம்பளம் பிடிக்கிய. பாருங்கள் அம்மா. சரி, உங்களுடைய நாட்டியம் வச்சினே நான் இவருக்கு சன்மானம் கொடுத்து அனுப்புகிறேன். அம்மா, உங்களுடைய நாட்டியம் அருமையான நாட்டியம். அதனால இதோ என் கையால் உள்ள சன்மானம். என்ன தானே கொடுத்திருக்கிற? இந்தாங்க. இருந்தாலும் எனக்கு எந்த சன்மானமும் வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்க. பாரா, ஏன் தாயே? மற்ற 6 பேர்களும் சன்மானம் பெற்றுக் கொண்டு சென்று விட்டார்கள், நீங்கள் மட்டும் வேண்டாம் என்று சொல்கிறீரே. தாயேன்னு மட்டும் கூப்பிடாதீங்க. எப்ப வேணுமோ அப்ப வந்து வாங்கிக்கிறீங்களா? எப்ப வேணுமோ அப்ப வாங்கிக்கிறேன். அது ஒரு நீங்களே வச்சிருங்க. வேண்டிய நேரத்தில் வந்து பெற்றுக் கொள்கிறீர்கள். வேணுங்கிற நேரத்துல வந்து எனக்கு என்ன தேவையோ நீங்க எடுத்துக்கொள்கிறீங்க. அப்படியா? சரி, ஆகட்டும் தாயே. அப்பா, தந்தையே, என்னை போல் அப்பா கண்மணி, பொழுது விடியும் இன்னும் நேரம் இருக்கிறது. என்னுடைய அண்ணன்மார்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். நான் சென்று வருகிறேன். இந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்து நடின மாதர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாயல்லவா? உண்மைதான். தனஞ்சயன் என்ற பெயர் இன்றைய இருந்து உனக்கு வழங்கப்படும். ஆனா கண்ணு, அப்பா விடியட்டும், சரி, சந்தோஷமாக செல்வாய்.
பொழுது ராவாகி விட்டது. ஆமா. இன்னும் விடிய கொஞ்ச நேரம் இருக்கிறது. ஒரு ஜாம வேலை படுத்து இங்க நித்திரை ஆகிவிட்டு பிறகு சென்று வா மகனே என்று சொல்கிறேன். உண்மைதான் கண்ணே. உங்களுடைய வார்த்தைப்படி செல்வமே, இன்று இந்த ஒரு ஜாம வேலை இந்த இந்திர தேவலோகத்திலே நான் நித்திரை ஆகிவிட்டு பிறகு சென்று வருகிறேன். நீ வாழ்க, ஆ, உன் புகழ் வாழ்க, ஆ, குல வாழ்க, குடி வாழ்க. ஆகட்டும் தந்தையே. போடு.